தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு தங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் சிடாக் டிபார்ட்மெண்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரின்னு சொல்லி வேரியஸ் டைப்பில் கிட்டத்தட்ட 5 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் வேக்கன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இனிஷியல் சேலரி பெர் மந்த்துக்கு 35,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 20 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடாக் டிபார்ட்மெண்ட், அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் சொல்லுவோம். இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா சிடாக் அப்படிங்கிறது. ஓகேங்களா. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பில் கான்ட்ராக்சுவல் பொசிஷன்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஜாப் லொக்கேஷன் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எல்லா போஸ்டிங்ஸுமே சென்னையில் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 5 விதமான பதவிகள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை இருக்கு இல்லையா. இதை கிளிக் பண்ணிங்கனாலே அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆன்லைனில் டைரெக்டாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம போஸ்டிங்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷர்ஸ்க்கான வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 15 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். என்னென்ன டொமைனில் வேக்கன்சிஸ் இருக்குங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சென்னையில் வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட பொசிஷன் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதில் 15 வேக்கன்சிஸ் ப்ராஜெக்ட் அசோசியேட் ஃப்ரெஷர்ஸில் ஒரு ரெக்ரூட் பண்ணுறாங்க. 30 வயது வரைக்கும் எலிஜிபிள். சென்னையில் போஸ்டிங்ஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஏ பிடெக் அல்லது ஈக்குவலண்ட் டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது எம்ஏ எம்டெக் அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது பிஜி டிகிரியில் சயின்ஸோ அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை, நில்லுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே ஸ்கில் செட்ஸ்ன்னு சொல்லி ஸ்கில்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். இதுதான் ஜாப் ப்ரொஃபைல். ஓகேங்களா. இதை படித்து பார்த்துக்குங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் இயருக்கு 3.6 lakhs இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருடங்கள் இந்த ஒர்க் கான்ட்ராக்சுவல் பீரியடில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்க அப்ளை பட்டன் கிளிக் பண்ணாலே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்கு போயிடுவீங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் PSO எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸில் 20 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையிலையுமே போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியரில் 20 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. என்னென்ன டொமைன்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 45 வயது வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் 1 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஏ பிடெக்கு அல்லது எம்ஏ எம்டெக்கு அல்லது பிஜி டிகிரி சயின்ஸில் அல்லது சிஏல முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ 60% மார்க் வச்சுருக்கணும். அதே மாதிரி பிஹெச்டி டிகிரி முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 years வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இங்கே கொடுத்துருக்க ஸ்கில் செட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 1 to 4ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எலிஜிபிள் தான். 2 years இருந்தாலும் எலிஜிபிள். 3 years இருந்தாலும் எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ இந்த ஜாப் ப்ரொஃபைலுமே இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் இயருக்கு 4.49 lakhs சேலரி இருக்கும். 3 வருடங்கள் இதோட ஒர்க் இருக்கும். அப்ளை லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர், ப்ரோக்ராம் மேனேஜர், ப்ரோக்ராம் டெலிவரி மேனேஜர், நாலேஜ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி 5 வேக்கன்சிஸ் இருக்குது. சென்னையில் தான் இதோட போஸ்டிங்ஸ் இருக்கும். 5 வேக்கன்சிஸும் சென்னையில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க.
இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. 5 வேக்கன்சிஸ் சென்னையில் இருக்கும். 56 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு பிஇ பிடெக் ஈக்குவலன்ட் டிகிரி முடித்தவங்க எலிஜிபிள், அல்லது எம்இ எம்டெக் முடித்தவங்க எலிஜிபிள், அல்லது பிஜி டிகிரியில் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள். ஓகேங்களா. இந்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் 60% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இங்கே சொல்லியிருக்க ஸ்கில் செட்டு உங்கள்கிட்ட இருக்கணும். அதேமாதிரி ஜாப் ப்ரொஃபைலுமே கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 12.63 லட்சத்துலேருந்து 22.9 லட்சம் வரைக்கும் பர் இயருக்கு உங்களுக்கு சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 வருடங்கள் இதோட ஒர்க் இருக்கும். இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அடுத்த போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் டெக்னீஷியனில் 15 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இதோட வேக்கன்சிஸ் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வியூ டீட்டெயில். 15 ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் போஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. என்னென்ன டொமைனில் வேக்கன்சிஸ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலையும் வேக்கன்சிஸ் இருக்குது, பெங்களூரில் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடி ரெலவென்ட் ட்ரேடில் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ரெலவென்ட் ட்ரேடில் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா ரெலவென்ட் ஃபீல்டில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா ரெலவென்ட் ஃபீல்டில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்கன்னா ரெலவென்ட் ஃபீல்டில் 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகேங்களா. ஸோ ஸ்கில் ஷீட்டு இது தான். ஸோ இதில் இருக்க ஸ்கில் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கணும். இது ஜாப் ப்ரொஃபைலு. சேலரி பொறுத்த வரைக்கும் பர் இயருக்கு 3.2 lakhs இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3 வருடங்கள் இதோட ஒர்க் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. அடுத்த போஸ்டிங் சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், மாடல் லீட், ப்ராஜெக்ட் லீடர் இது ரிலேட்டடாக போஸ்டிங்ஸ் சென்னையில் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 12 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டொமைன்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னை அல்லது டெல்லியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். 40 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் அல்லது ஈக்குவலன்ட் டிகிரியில் 60% மார்க் வச்சுருக்கணும், அல்லது எம்இ எம்டெக் ஈக்குவலன்ட் டிகிரியில் 60% மார்க் வச்சுருக்கணும், அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரியில் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்குற ஸ்கில் செட் உங்கள்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் அதை படித்து பார்த்துருங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 8.49 lakhsலேருந்து 14 lakhs வரைக்கும் பர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3 வருடங்கள் இதோட ஒர்க்கும் இருக்கும். ஓகேங்களா. இங்கே இந்த ஜாப்க்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஜென்ரல் டேர்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 3 இயர்ஸ் இதோட ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் விண்ணப்பிக்கவே முடியும். ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அல்லது பர்சனல் இன்டர்வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபியூ மெம்பர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு ரெக்ரூட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸ் எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதுமானது. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதே மாதிரி வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாமே கொடுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்ஸுமே இங்கே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குன்னா நீங்கள் இருக்க மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. லாஸ்ட் டேட் ஜூன் 20 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.